ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்லுவோம். வாசிக்கலாம். யோவான் 11ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். போதும், இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். இந்த சம்பவம் நாம் எல்லாருக்கும் நன்றாய் தெரியும். பெத்தானியா என்கிறதான பட்டணத்திலே மார்த்தாள், மரியாள், லாசரு என்கிறதான 3 பேர் இருக்கிறார்கள், சகோதர சகோதரிகள். இந்த 3 பேரும் இயேசுவுக்கு மிகவும் அன்பானவர்கள் என்று சொல்லி அங்கே பகுதி சொல்லுகிறது. யோவான் 11ஆம் அதிகாரத்திலே நீங்கள் பார்க்கும் பொழுது 4ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, இயேசு அதை கேட்ட பொழுது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் இருக்கிறது, தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்றார். 5ஆம் வசனம். இயேசு மார்த்தாளிடத்திலும் அவளுடைய சகோதரியினிடத்திலும் லாசருவினிடத்திலும் அன்பாயிருந்தார். ஒரு இயேசு கிறிஸ்து அன்பாய் இருந்ததான ஒரு குடும்பத்தை குறித்து இந்த பகுதி யோவான் 11ஆம் அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல லாசரு வியாதிப்பட்டிருக்கிறான் என்கிறதான செய்தி இயேசுவுக்கு சொல்லி அனுப்பப்படுகிறது. அவர் எங்கே இருக்கிறார் என்றால் யூதேயா பட்டணத்திலே ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். பட்டணத்திலே ஊழியம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு அதிகமான இடறல்கள் வருகிறது, தொந்தரவுகள் வருகிறது. ஆனாலும் ஊழியம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அப்பொழுது இயேசு கிறிஸ்துவினிடத்தில் இந்த செய்தி கொண்டு போகப்படுகிறது. வசனம் சொல்லுகிறது, அவர் அந்த செய்தியை கேட்ட பின்பு பின்னும் 2 நாள் என்ன செய்தாராம், அங்கே தங்கினார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. 6ஆம் வசனம். அவன் வியாதியாய் இருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட பொழுது தாம் இருந்த இடத்திலே பின்னும் 2 நாள் என்ன செய்தார், தங்கினார். இயேசு கிறிஸ்து அன்பாய் இருந்த ஒரு குடும்பம், அன்பாய் இருந்த ஒரு குடும்பத்திலிருந்து ஒரு செய்தி வருகிறது. அது நல்ல செய்தியோ துக்க செய்தியோ என்ன செய்தியாக இருந்தாலும் அன்பாய் இருக்கும் பொழுது, ஒரு நபர் அவர் மேல் அன்பாய் இருக்கும் பொழுது நமக்கு சில காரியங்கள் கேள்விப்படும் பொழுது உடனே நாம் என்ன செய்வோம், எந்த வேலை இருந்தாலும் அதை விட்டுட்டு அங்கே தான் போய் நிற்போம். ஆனால் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் பின்னும் 2 நாள் தாம் இருந்த இடத்திலே தங்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் என்று பார்க்கும் பொழுது இதனுடைய காரியத்தை நாம் இப்பொழுது வாசித்தோமே. 39ஆம் வசனத்தை நாம் அங்கே விளக்கமாக பார்க்கும் பொழுது அந்த சம்பவம் நமக்கு ஏன் 2 நாள் அவர் பின்னும் தங்கினார் என்று சொல்லி அந்த காரியத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். இப்பொழுது இயேசு சீஷர்களிடத்தில் சொல்லுகிறார், அவன் மரித்து விட்டான் என்கிறதான காரியத்தை அறிந்தவுடனே இப்பொழுது சொல்லுகிறார், நாம் என்ன செய்யலாம், லாசருவினுடைய வீட்டிற்கு கல்லறைக்கு போகலாம் என்று சொல்லுகிறார். சீஷர்கள் சொல்லுகிறார்கள், ஆண்டவரே அவன் என்ன செய்து விட்டான், நித்திரையாகி விட்டான். வாசியுங்கள் 11ஆம் வசனம் பாருங்கள். இவைகளை அவர் சொல்லிய பின்பு அவர்களை நோக்கி, நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான், நான் அவனை என்ன செய்ய போகிறேன், எழுப்ப போகிறேன். அதற்கு அவருடைய சீஷர்கள், ஆண்டவரே நித்திரை அடைந்திருந்தால் சுகம் அடைவான் என்றார்கள். இயேசுவானவர் அவனுடைய மரணத்தை குறித்து அப்படி சொன்னார். அவர்களோ நித்திரை செய்து இளைப்பாறுகிறதை குறித்து சொன்னார் என்று நினைத்தார்கள். இவர் எதை பேசுறாரு, மரணத்தை குறித்து பேசி கொண்டிருக்கிறார். அவங்க எதை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, அவன் பலவீனமா இருக்கிறான், அதனால அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறான், தூங்கி ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறான், அதனால கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தானா அவன் என்ன பண்ணிடுவான், சுகம் அடைவான் அப்படின்னு சொல்லி. இப்ப இயேசு சொல்லுகிறார் பாருங்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, லாசரு மரித்து போனான் என்று வெளிப்படையாய் சொல்லி, இப்ப வெளிப்படையாய் சொன்ன உடனே இப்பொழுது சீஷர்களுக்கு ஒரு கேள்வி வருகிறது. இயேசு அன்பாய் இருக்கிற ஒரு குடும்பம் அங்கே அவன் வியாதியாயிருக்கிறான் என்ற செய்தியை கேட்ட பின்னும் 2 நாள் தங்குகிறார். இப்பொழுது அவன் மரித்த பின்பு அவனை எழுப்ப போகிறேன் என்கிறார். இதை எப்பவே போயிருந்திருக்கலாம், கேள்விப்பட்ட உடனே போயிருந்தா என்ன செஞ்சிருக்கலாம், அவன் மரணத்துக்குள்ளாக போகாதபடிக்கு அவனை காப்பாற்றி இருக்கலாமே. இப்பொழுது சீஷர்கள் வாங்க நம்மளும் போய் அவரோட கூட என்ன செய்வோம், எழுப்புவோம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து முதல் ஆரம்பத்திலேயே சொல்லுகிறார் 4ஆம் வசனத்திலே, இயேசு அதை கேள்விப்பட்ட போது இந்த வியாதி எதற்கு ஏதுவானதல்ல, மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய, எல்லாரும் சத்தமா சொல்லுவோமா, தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு
ஏதுவாய் இருக்கிறது. தேவனுடைய குமாரனும். ஹல்லேலூயா. சில நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கிற சில சம்பவங்கள், ஏன் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கும் பொழுது இவையெல்லாம் எனக்கு சம்பவிக்கிறது? ஏன் ஆண்டவருடைய பிள்ளையாய் தானே நான் இருக்கிறேன், கர்த்தரை தானே ஆராதிக்கிறேன், கர்த்தரை தானே நான் தொழுது கொள்ளுகிறேன், அவரை உண்மையாய் நான் ஆராதிக்கிறேனே, ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இந்த சம்பவங்கள் எல்லாம் நடக்கிறது என்கிறதான கேள்வி ஒருவேளை உங்களுக்குள்ளாக இருக்கும் என்றால் ஒன்றை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். இது தேவனுடைய நாம மகிமை விளங்குவதற்காக. ஹல்லேலூயா. தேவனுடைய நாமம் பிதாவின் மகிமை விளங்குவதற்கு மாத்திரமல்ல, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமை விளங்குவதற்காகவும் சில காரியம் நம்முடைய வாழ்விலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே தான் அவர் சீஷர்களை பார்த்து சொன்னார், தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, என்னை, அதாவது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாகத்தான் இந்த காரியம் நடைபெற்று கொண்டு இருக்கிறது என்று சொல்லி, இப்பொழுது அவர் அந்த பெத்தானியா ஊருக்கு போய் நிற்கிறார். பெத்தானியா ஊருக்கு போய் நின்ற பொழுது மார்த்தாள் இயேசு வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்ட உடனே அவள் ஓடி வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால், திரும்ப சொல்லுங்க, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் என்ன செய்திருக்க மாட்டான்? மரிக்க மாட்டான். அநேக நேரங்களில் இதைத்தான் நாமும் பேசிக்கொண்டு இருக்கிறோம். ஏசப்பா, நீங்க என் கூட மட்டும் இருந்திருந்தா இந்த காரியம் நடந்திருக்குமா? இந்த சம்பவம் நிறைவேறி இருக்குமா? இந்த விதமான கஷ்டம் எனக்கு வந்திருக்குமா? அப்ப நீங்க என்னைய விட்டு தூரமா போயிட்டீங்களா? இல்ல, அவர் கூடவே தான் இருக்கிறார். அவருக்கு நன்றாய் தெரியும். ஆகவே தான் இந்த மாதத்தில் வாக்குத்தத்தம் நமக்கு கொடுத்திருக்கிறார். நீர் என்னை காண்கிற தேவன். ஹல்லேலூயா. உங்களை காண்கிற தேவனுக்கு நன்றாய் தெரியும் நீங்கள் எந்த பாதையிலே போய் கொண்டிருக்கிறீர்கள், எந்தவித சூழ்நிலைமையில் இருக்கிறீர்கள், எந்த விதமான அனுபவத்தினூடாய் கடந்து போய் கொண்டிருக்கிறீர்கள் என்பது அவருக்கு நன்றாய் தெரியும். ஆனால் முடிவு தேவனுடைய மகிமைக்கு ஏதுவாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுது அவர் சொல்லி வந்து நின்ற உடனே அவர் சொல்லுகிறார், இயேசு அவளை நோக்கி, உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்றார். 24ஆம் வசனம். அதற்கு மார்த்தாள், உயிர்த்தெழுதல் நடக்கும் நாளிலே அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றார். இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஹல்லேலூயா. அவரை விசுவாசிக்கிறவர்கள் ஒரு போதும் கெட்டு போவதே இல்லை. ஹல்லேலூயா. அவரை விசுவாசிக்கிற ஒருவருக்கும் மரணம் என்கிறதான அந்த செத்து போகிற அனுபவம், அதாவது செத்து போகிற அனுபவம் என்றால் செயல்பட முடியாமல் இருக்கிற நிலைமை அல்ல. கர்த்தர் செயல்பட முடியாமல் இருக்கிற எல்லா காரியங்களையும் செயல்பட வைக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுது அவர் அங்கே வந்து நின்றவுடனே மார்த்தாள் மரியாள் இடத்துல போய் சொல்லுகிறார், இயேசு வந்திருக்கிறார். அதுவரைக்கும் இயேசு கிராமத்துக்குள்ளே வரவே இல்லை. அவர் எங்கே வந்து நின்றாரோ அதே இடத்திலே நின்று கொண்டிருக்கிறார். இப்பொழுது மரியாள் வேகமாய் ஓடி போய் ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டானே. நீங்கள் லூக்கா 11ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது மார்த்தாள் மரியாளுடைய வீட்டிற்கு இயேசு சென்றார். அப்பொழுது மார்த்தாளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் பற்பல வேலைகளை செய்வதிலே கவனமாயிருந்தாள். மரியாளோ இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்திருந்தார். அதே மார்த்தாள், அதே மரியாள் யோவான் 11ஆம் அதிகாரத்துக்கு வரும் பொழுது இங்கே நடக்கிறது என்ன? எந்த மார்த்தாள் வேலை செய்து கொண்டிருந்தாளோ அந்த மார்த்தாள் இயேசுவை நோக்கி ஓடி வருகிறாள். எந்த மரியாள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்திருந்தாளோ அந்த மரியாள் வீட்டிலே உட்கார்ந்திருக்கிறாள். காரணம் என்ன? இந்த இயேசுவின் வல்லமையை மரியாள் அறிந்து கொள்ளவில்லை. இந்த இயேசுவினுடைய மகிமையை மரியாள் அறிந்து கொள்ளவில்லை. அநேக நேரங்களிலே நீங்களும் நானும் இதே போலத்தான் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்றால், பிரச்சனைகள் வரும் பொழுது, போராட்டங்கள் வரும் பொழுது கர்த்தரை தேடுகிறோமே ஒழிய அந்த நேரத்தில் அவருடைய மகிமை என்னவென்று நாம் அறிந்து கொள்ளவில்லை. 32ஆம் வசனம். இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே
அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான் என்றார். இப்பொழுது இதெல்லாம் நடந்து 2 சகோதரிகளையும் அவர் கூட்டிக் கொண்டு லாசருவை எங்கே வைத்தீர்கள் என்று சொல்லி அவர் கல்லறையின் இடத்திற்கு போகிறார். கல்லறையின் இடத்திற்கு போகும் பொழுது அங்கே பார்த்தால் கல்லறை என்ன செய்யப்பட்டிருக்கிறது? அடைக்கப்பட்டிருக்கிறது. கல்லு வைத்து அடைக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது இயேசு அங்கே போய் நின்று 39ஆம் வசனம், இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, எப்பொழுது? இப்பொழுது நாருமே 4 நாள் ஆயிற்றே என்றாள். ஹல்லேலூயா. இதற்கு முன்பதாக இவர்களுடைய காரியங்கள் ஒவ்வொன்றையும் பார்த்து இயேசு, அங்க வசனம் சொல்லுகிறது, இயேசு கண்ணீர் விட்டார். இயேசு கண்ணீர் விட்டார். இயேசு கண்ணீர் விட்டார்னா உங்களை மாதிரி என்ன மாதிரி சரீரத்தில் இருந்து அவர் கண்ணீர் விடலை. அங்கே வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. 33ஆம் வசனம், இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி, என்னன்னா இவ்வளவு நாள் நான் இவங்க கூட இருந்திருக்கிறேன், இன்னும் இந்த சம்பவத்துக்கு அடுத்து என்னதான் நடக்க போகிறது? பஸ்கா வரப்போகிறது, நான் அடிக்கப்பட போகிறேன், நான் சிலுவையிலே என்னை கொலை செய்ய போகிறார்கள், இவ்விதமான சம்பவம். ஆனால் இன்னமும் என்னுடைய காரியங்கள் என்னவென்று இவர்கள் விளங்கி கொள்ளாமல் இருக்கிறார்கள் என்று ஆவியிலே கலங்கி துயரம் அடைந்து, அவனை எங்கே வைத்தீர்கள் என்றால், ஆண்டவரை வந்து பாரும் என்றார்கள். இயேசு கண்ணீர் விட்டார். இந்த வார்த்தையை மட்டும் பிடிச்சிருவோம், சொல்லிட்டு நம்மளும் என்ன சொல்லுவோம்? அடுத்த வசனத்தை பார்த்து அங்கே, அப்பொழுது யூதர்கள் இதோ அவனை எவ்வளவாய் சிநேகித்தார் என்றார்கள். அவங்க மேலே ரொம்ப அன்பாக இருந்ததுனால தான் என்ன பண்ணிட்டாரு? கண்ணீர் வடித்தார். அப்புறம் சில நேரம் சொல்லுவோம் நம்ம, இயேசு அங்கே தேவகுமாரனாக அவர் பூமியில் இருந்தாலும் அவர் என்ன செய்தார்? கஷ்டப்படுகிறவர்களை பார்த்து கண்ணீர் வடித்தார். அவங்க கஷ்டப்படுறவங்களை பார்த்துல இயேசு ஒரு நாளும் கண்ணீர் வடிக்கலை. அவர், நான் எதற்காக வந்தேன், என்ன செய்ய போகிறேன் என்பதை அறியாமல் இருக்கிறார்கள் என்று சொல்லிதான் அவர் இங்கேயும் கண்ணீர் வடித்தார். கொல்கதா மலைக்கு போவதற்கு முன்பதாகவும் கண்ணீர் வடித்தார். ஹல்லேலூயா. சில நேரங்கள், ஆண்டவரே, நான் கண்ணீர் வடிப்பது உமக்கு தெரியவில்லையா? நம்மளா இழுத்து போட்டு நிறைய நேரத்தில் நம்ம என்ன பண்ணிட்டு உட்காந்துருக்குறோம்? அழுதுகிட்டு உட்காந்துருக்குறோம். இதுக்கெல்லாம் ஆண்டவர் அழுக மாட்டார். நம்மளா பிரச்சனையை தேடி வாங்கி எல்லாம் செஞ்சுட்டு, ஆண்டவரே நான் அழுகிறேன், நீரும் சேர்ந்து அழும் ஆண்டவரே, அப்படியா? இல்லை. இயேசு கண்ணீர் விட்டார் என்று சொல்லிவிட்டு இயேசு மறுபடியும் தமக்குள்ளே கலங்கி கல்லறையின் இடத்திற்கு வந்தார். அது ஒரு குகையாயிருந்து அதன் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டிருந்தது. இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். இயேசு சில நேரங்களில் நம்ம பார்த்து சொல்ற வார்த்தை, நான் உனக்கு அற்புதம் செய்ய வேண்டுமானால், உன்னுடைய வாழ்விலே அற்புதம் நடைபெற வேண்டுமானால், என்னுடைய வல்லமையின் கிரியை உங்களுடைய வாழ்விலே செயல்பட வேண்டுமானால் எதை எடுத்து போடுங்கள்? உங்களுடைய வாழ்விலே கர்த்தர் சில அற்புதங்களை செய்ய வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியத்திலே நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்று ஒன்று இருக்கிறது. அதை செய்யாமல் கர்த்தர் ஒரு அற்புதத்தையும் செய்ய முடியாது. ஆகவேதான் மார்த்தாள் மரியாள் இடத்துல வந்து நின்று அவர் சொல்லுகிறார், இந்த கல்லை எடுத்து போடுங்கள். ஏன்? ஆண்டவர் அற்புதம் செய்கிற வல்லமை உள்ள அவர் தேவனுடைய குமாரனாய் இருந்தாரே, பிதாவினுடைய குமாரனாய் இருந்தாரே, செல்ல பிள்ளையாய் இருந்தாரே. அவர் ஆதியிலே உலகத்தை சிருஷ்டிக்கும் பொழுது அங்கே வசனம் சொல்லுகிறது, அங்கே வெளிச்சம் உண்டாக கடவது, ஆகாய விரிவு உண்டாக கடவது, சமுத்திரம் உண்டாக கடவது, புல் பூண்டுகள் உண்டாக கடவது என்று சொல்லி எல்லாவற்றையும் எதனாலே படைத்தார்? வார்த்தையினாலே படைத்த அவருக்கு இந்த ஒரு கல்லறையின் கல்லை புரட்டுவதற்கு அவரால் முடியுமா? முடியாதா? முடியும். ஏன் அதை அவர் செய்யவில்லை? அவர் நினைத்திருந்தால் கல்லறையின் வாசலிலே வந்து நின்று கொண்டு, லாசருவே வெளியே வா என்று சொல்லி அந்த காரியத்தை அவர் செய்திருக்க முடியும். மரித்த லாசரு உயிரோடு கூட கல்லறையின் கல் புரண்டு கீழே விழுந்து வெளியே வந்து நின்று அந்த அற்புதத்தையும் இயேசு கிறிஸ்து செய்திருக்க முடியும். ஏன் செய்யவில்லை என்றால், இந்த கல்லறையின் கல்லை வைத்தது யார்? யார் வைத்தா? குடும்பத்தார், ஊர் ஜனங்கள், சொந்த பந்தங்கள் எல்லாரும் தான் வச்சாங்க. இப்ப இயேசு கிறிஸ்து அந்த கல்லை, நீ வச்ச கல்லை யார் எடுக்கணும்? உங்களுடைய வாழ்விலே கர்த்தர் சில அற்புதங்களை செய்ய வேண்டுமானால்,
அது தடையா இருக்கிற சில கல்லை இன்னைக்கு நீங்க அகற்றி தான் ஆக வேண்டும். அற்புதம் நடைபெற முடியாதபடிக்கு இருக்கிற கல் அகற்றப்பட வேண்டும். ஏன் பவுலும் பேதுருவும் சிறைச்சாலை, சீலாவும் சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது அங்கே சிறைச்சாலை அடைக்கப்பட்டு இருந்தது. 3ஆம் காவலில் இருந்தார்கள். அங்கே சிறைச்சாலையின் கதவுகள் என்ன செய்தது? அசைவுண்டது. அங்கே சங்கிலிகள் தெரிப்புண்டு போனது. அவர்கள் கட்டப்பட்டிருந்த நிலைமையில் இருந்து வெளியே விடுதலையாக்கப்பட்டவர்களாய் வந்தார்கள். அன்றைக்கு செய்தாரே, ஏன் இந்த இடத்துல செய்ய முடியவில்லை? ஏன் செய்ய முடியவில்லை? ஏனென்றால் கர்த்தருக்காக பாடுபடுகிற இடத்துல அவர் கிரியை செய்வார். சில நேரத்தில் நம்மளே என்ன செஞ்சிட்டோம், இது மரித்து போனான், என்ன செய்யப்பட்டது? 4 நாள் ஆயிற்று, இது என்ன செய்யும்? நாரும். இனிமேல் நான் இதை என்ன பண்ணிடுறேன்? க்ளோஸ் பண்ணிடுறேன். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில இதுக்கு மேல இந்த காரியத்துல ஒண்ணுமே நடக்காதுன்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இன்றைக்கு வந்து இந்த இடத்துல இருப்பீர்கள் என்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த கல்லை எடுத்து போடுங்கள், அந்த கல்லை எடுத்து போடுங்கள். ஹல்லேலூயா. அந்த கல்லை நீங்கள் அகற்றும் பொழுது அவர் அதன் பின்புதான் அவருடைய அற்புதத்தையே செய்ய முடியும். ஹல்லேலூயா. சமுத்திரத்திற்கு ஒரு எல்லையை வைத்த அவருடைய வல்லமை இம்மட்டும் வா மிஞ்சி வராதே என்று சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்கு கட்டுப்பட்டு இன்றைக்கும் கடல் தனக்கென்று ஒரு எல்லையை வைத்திருக்கிறதே. ஏன் இந்த கல் அகற்றப்பட முடியவில்லை? ஏன் இன்றைக்கும் அற்புதம் நடைபெற முடியவில்லை? ஏன் இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தை கிரியை செய்ய முடியவில்லை? அவர் குகைக்குள்ள போய், கல்லறைக்குள்ள போய் லாசருவை தட்டி எழுப்பி தலையிலிருந்து கால் வரைக்கும் in the name of Jesus, in the name of சொன்னாரா? ஏதாவது சொல்லுங்க, ஏதாவது சொன்னாரா? ரைட் நவ் அப்படி சொன்னாரா? லாசருவே, லாசருவே, சத்தமா சொல்லுங்க, லாசருவே வெளியே வா. அவ்வளவுதான், ஒரே ஒரு வார்த்தை. இந்த ஒரு வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த பிரச்சனையை இப்படி மாற்ற முடியுமா முடியாதா? முடியுமா முடியாதா? ஏன் நடக்க முடியவில்லை என்றால் கல்லை போட்டு அடைத்து வைத்திருக்கிறோம். அதைத்தான் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், கல்லை எடுத்து போடுங்கள், கல்லை எடுத்து போடுங்கள். நம்மளா சில என்ன செய்யறோம்னா ஒரு தடைகளை வைத்து கொண்டு இந்த கல்லை நான் எடுக்கணுமா? ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கல் என்ன செய்யப்படுவதாக, என்ன செய்யப்படுவதாக சொல்லுங்க. நம்ம அப்படித்தானே சொல்லுவோம். உடனே ஒரு ஜபத்தை போட்டுருவோம். இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லா தடை கற்கள் விலகுவதாக. அது விலகவே விலகாது. அந்த கல் அப்படியே தான் இருக்கும். இன்னும் ஸ்ட்ராங்கா மண்ணுக்குள்ள அப்படியே உருகி பிடிக்கும். எடுத்து போட வேண்டியதை எடுத்து போட வேண்டும், அதட்ட வேண்டியதை அதட்ட வேண்டும், விலக்க வேண்டியதை விலக்க வேண்டும், செய்ய வேண்டியதை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. எடுத்து போடுறதுக்கு போய் அதட்டிட்டு செய்யறதுக்கு போய் எடுத்து போட்டுட்டு இன்னைக்கு எல்லாம் நம்ம உல்டாவா ஆண்டவருடைய காரியத்தில் செய்யறதுனால, லார்ட் ப்ளீஸ் ஹெல்ப் மீ, ஓ லார்ட், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும். இந்த மாதிரி மரியாள் மார்த்தாள் மாதிரி என்ன செய்யறோம் நம்மளும், ஆண்டவரே உனக்கு உதவி செய்யும். 4 நாள் ஆயிட்டா ஆண்டவரே, இந்த பிரச்சனை எத்தனை வருஷமா இருக்கு தெரியுமா ஆண்டவரே? இத்தனை வருஷமா நான் பிரச்சனையில இருக்கிறேன் ஆண்டவரே, இந்த போராட்டத்தில் இருக்கிறேனே ஆண்டவரே, இந்த கஷ்டத்தில் இருக்கிறேனே ஆண்டவரே, இந்த கண்ணீரில் இருக்கிறேனே ஆண்டவரே, உமக்கு தெரியவில்லை. ஆண்டவர் சொல்ல, கல்லை எடுத்து போடுங்கள். That's all. ஹல்லேலூயா. கல்லை எடுத்து போடும் பொழுது கர்த்தர் அங்கே கிரியை செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார். சில கற்களை குறித்து நாம் பார்க்க முடியும் வேதத்திலே. ஒவ்வொரு கல்லாய் பார்த்து கொண்டு வந்தால் நமக்கு நேரம் போதாது. குறிப்பிட்ட நம்முடைய வாழ்விலே அன்றாடங்கள் நம்முடைய வாழ்விலே நடைபெறுகிற சில காரியங்களை மாத்திரம் நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். கல் எடுத்து போட்டால் அற்புதம் நடைபெறும். அற்புதம் செய்ய முடியாமல் இருக்கிற அந்த கற்கள் என்ன? முதல் காரியம் பாருங்கள், மத்தேயு 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். மத்தேயு 13:22. புல்லுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் கேட்கிறவனாயிருந்து, வசனத்தை கேட்கிறவனாயிருந்து, உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதினால் அவனும் என்ன செய்கிறான்? பலனற்று போகிறான். முதல் கல் நம்முடைய வாழ்விலே கர்த்தர் அற்புதம் செய்ய முடியாதபடிக்கு இருக்கிற தடை என்னவென்றால் உலக கவலை. உலக கவலை. வசனத்தை கேட்டு முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறான். வசனத்தை கேட்பதில் எந்த விதமான அந்த ஐயப்பாடு இல்லை. வசனத்தை கேட்பதில் எந்த விதமான தடை இல்லை. வசனத்தை கேட்கிறான். ஆனால்
உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் எதை நெருக்கி போடுகிறதா? எதை நெருக்கணும்? வசனம் தான் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கத்தை என்ன செய்யணும்? நெருக்கணும். ஆனா இங்க எப்படி நடக்கிறது? உலக கவலை வசனத்தை என்ன செய்து போடுகிறது? நெருக்கி போடுகிறது. அவனும் என்ன செய்கிறான்? பலனற்று போகிறான். பலன் இல்லாமல் இந்த மார்த்தாள மாதிரி நம்மளும் அநேக நேரங்களில் ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே அவரை போய் பார்த்தேன், இவரை போய் பார்த்தேன், அங்கே போய் தேடினேன், இங்கே போய் தேடினேன், எத்தனை வருஷம் ஆச்சு? 4 நாள் ஆயிற்று, நாருமே. நீங்களும் அதை மாதிரி சொல்கிறீங்களா? ஆண்டவரே இத்தனை வருஷம் ஆச்சே, இதுக்கு மேலே நடக்குமா? ஆண்டவர் கல்லை எடுத்து போடுங்கள், கவலை என்கிறதான கல்லை எடுத்து போடுங்கள், நான் அற்புதத்தை செய்வேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்விலே நீங்கள் எதை குறித்து கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறீர்கள் இந்த நாளிலே? பிள்ளைகளை குறித்து கவலையா? பொருளாதாரத்தை குறித்த கவலையா? சரீர சுகத்தை குறித்த கவலையா? அல்லது எதிர்காலத்தை குறித்த கவலையா? இதற்கடுத்து என்னுடைய வாழ்க்கையினுடைய காரியம் என்ன ஆண்டவரே? என்ன செய்ய போகிறேன்? நான் பொம்பளை பிள்ளை வச்சிருக்கிறேன் ஆண்டவரே, ஆம்பளை பையன் வச்சிருக்கிறேன் ஆண்டவரே, இத்தனை வயசாயிருச்சு ஆண்டவரே, என்ன செய்ய போறேன்? கவலையா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், கல்லை எடுத்து போடுங்கள். ஹல்லேலூயா. நீங்கள் கல்லை எடுத்து போட்டால் அவர் ஒரு வார்த்தை சொல்லுவார், அங்கே கிரியை அற்புதம் நடைபெறும். ஹல்லேலூயா. மத்தேயு 6:34 வாசியுங்கள். மத்தேயு 6:34. ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதின் பாடு போதும். ஹல்லேலூயா. இன்னைக்கு எழும்பி நான் என்ன செய்யணும், என்ன பண்ணணும்ன்றத நம்ம நினைச்சு செஞ்சாலே அது போதும். நாளைக்கு என்ன பண்றது, அடுத்த வாரம் திங்கக்கிழமை என்ன பண்றதுன்னு வேண்டாம். முந்தா நாள் நம்ம வீட்டில் என்ன சமையல் பண்ணோன்னு சகோதரிகளுக்கு ஞாபகம் இருக்கா? உங்க வீட்டில் என்ன குழம்பு வச்சிங்கன்னு ஞாபகம் இருக்கா? சொல்லுங்க. முந்தா நாள், அதாவது வெள்ளிக்கிழமை உங்க வீட்டில் என்ன சமையல் பண்ணீங்க, என்ன குழம்பு வச்சிங்கன்னு யாருக்காவது ஞாபகம் இருக்கா? சட்டுன்னு ஞாபகம் வராது. என்ன நேத்து முந்தா நாள் அன்னைக்கு அது செஞ்சேன். ஏன் அப்படின்னா எஸ்டர்டே இஸ் பாஸ்ட், முடிஞ்சு போச்சு. அது திரும்ப என்ன செய்யாது? வராது. டுமாரோ இஸ், அது என்னன்னா எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். we are, என்னது அது? எதிர்பார்ப்பு, எக்ஸ்பெக்டிங் தட் டே. நாளைக்கு எப்படி அப்படின்றது, இன்னைக்குன்றது நமக்கு என்னது? உறுதி. ஹல்லேலூயா. ஆகவே தான் வசனம் சொல்லுகிறது, நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். இன்னைக்கு தான் இப்பதான் பிள்ளை 6th படிக்கும், உடனே சொல்லும், பொம்பளை பிள்ளை வச்சிருக்கிற பார்த்து நடந்துக்கோ, சேர்த்து வை, இப்ப இருந்தே சேர்த்து வச்சாதான் என்ன பண்ண முடியும், என்ன செய்ய முடியும்? சொல்லுங்க. நீங்களாம் என்னமோ கவலையே படாத மாதிரி இங்க பேசிக்கிட்டு இருக்கிற நான் தான் கவலைப்பட்டு அப்படியே நொந்து போய் நான் பேசுற மாதிரி நீங்கெல்லாம் அப்படி இருக்கிறீங்க. என்ன சொல்லுவீங்க? படிக்க வைக்கணும், சேர்த்து வைக்கணும், வரதட்சணை இப்பெல்லாம் சும்மா கிடையாது. ஒரு பவுன் எவ்வளவு? நான் மட்டும்தான் போடல, அதனால தெரியாதுன்னு நினைக்காதீங்க. சொல்லுங்க, ஒரு பவுனு இதெல்லாம் எங்க போய் சேர்த்து வைக்க? ஆண்டவர் சொல்றார், நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். நாளைக்காக உங்களுக்கு கர்த்தர் ஒரு குடும்பத்தை ஏற்படுத்தி, உங்களுக்கு கர்த்தர் புத்திர பாக்கியத்தை கொடுத்து, அது பெண் பிள்ளையா ஆண் பிள்ளையா என்று அவர் நேர்த்தியாய் உங்களுக்கு கொடுத்து சகலவற்றையும் செய்திருக்கும் பொழுது அந்த பிள்ளைக்கு செய்ய வேண்டிய காரியத்தை அவர் செய்யாமல் விட்டு விடுவாரோ? நீங்க மறந்துடுவீங்க. அதைத்தான் அவர் சொன்னார், தாயானவள் தன் பாலகனை மறந்தாலும் மறந்துடுவா, ஆனாலும் நான் உன்னை அவர் மறக்கவே மாட்டார். இன்னைக்கு இவாஞ்சலினுக்கு என்ன பண்ணணும்னு அவருக்கு தெரியும். இன்னைக்கு ஜெமிமாவுக்கு என்ன பண்ணணும்னு அவருக்கு தெரியும். நாளைக்கு ஜோனிஷாவுக்கு என்ன பண்ணணும்னு அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. நீங்க போடுற பிளான், நீங்க போடுற திட்டம் எதுவுமே அங்க ஒர்க் அவுட் ஆகாது. கடைசியில் நம்ம சொல்ல, ஆண்டவரே நாருமே, எத்தனை நாள் ஆயிற்றே? 4 நாள் ஆயிற்றே. ஆனால் கல்லை மட்டும் எடுத்து போடுங்க, கவலை. ஆகவே தான் 1 பேதுரு 5:7 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால். யார் கவலைகளை விசாரிக்கிற ஒருத்தர் இருக்கும் போது ஏன் கவலையை அவர் மேல வைக்காம நீங்க தூக்கி சுமந்துகிட்டு இருக்கிறீங்க? உங்களுக்காக எனக்காக விசாரிக்கிற ஒருத்தர் இருக்கிறாரு. முழங்கால போடுங்க, மனுஷன்ட்ட சொல்ற மாதிரி அப்படியே கடன்னு சொல்லுங்க. ஆண்டவர்ட்ட கவலைகள்லாம் இறக்கி வைங்க, கல் அகற்றப்படும், அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் கவலையை யார்கிட்ட சொல்றோம்? கோட்டைச்சவர் மேல, அதாவது கோட்டைச்சவர், இங்கே கோட்டைச்சவர், காம்பவுண்டு சவர் மேல கையை வச்சுட்டு அடுத்த வீட்டில், ஐயக்கா தெரியுமா என்ன நடந்துச்சு
நடந்துச்சு தெரியுமா? நேத்து என்ன நடந்துச்சு தெரியுமா? நீங்க அங்க சொல்றதுனால தான் கல்லு வயந்துகிட்டே போகுது. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அல்லேலூயா. சங்கீதம் 37:25 வாசியுங்கள். அநேக வசனங்கள் இருக்கிறது. சங்கீதம் 37:25. நான் இளைஞனா இருந்தேன், இப்ப வயசாயிருச்சு. நான் சின்ன பையனா வாலிபனா இருந்தேன், இப்ப நான் எப்படி ஆயிட்டேன்? வயசாயிருச்சு. ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் திரும்ப சொல்லுங்க, நீதிமான் கைவிடப்பட்டதையும். யார் சந்ததி? அப்ப நீங்களும் நானும் யாரு? நீங்களும் நானும் கைவிடப்படலைன்னா நம்ம பிள்ளை என்ன செய்யப்படாது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து. அப்பத்துக்கு என்றால் ஒவ்வொரு நாளின் தேவை, அதுதான் அப்பம். நம்ம உடனே சாப்பாடுன்னு நினைக்கிறோம். ஒவ்வொரு நாளின் தேவை அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் பார்க்கவே இல்லை. நானும் நல்லா இருக்கேன், என் சந்ததியும் நல்லா இருக்கு. ஹல்லேலூயா. ஆகவே தான் தாவீது சொல்கிறார், கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும். இந்த வசனம் சொல்ல நல்லா இருக்கு, ஆனா கல்லை எடுத்து போடுங்கன்னு சொல்லும் போது நமக்கு எப்படி இருக்கு? கஷ்டமா இருக்கு. அப்படிதானே? என் கவலை உங்களுக்கு என்ன தெரியும்? ஈஸியா பேசிடுவீங்க. மைக்கு கிடைச்சிருச்சு, ஒரு ஃபேனை போட்டுட்டு உங்களுக்கு ஒரு ஃபோக்கஸ் லைட் வச்ச உடனே கவலை என்ற கல்லை எடுத்து விடுன்னு பேசுவீங்க. வசனம் சொல்லுது, நான் சொல்லல. வசனம் என்ன சொல்லுதோ அதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகவே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர் 4:6 சொல்லுகிறார், பிலிப்பியர் 4:6, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் யாருக்கு தெரியப்படுத்துங்க? மாமாவுக்கு தெரியப்படுத்துங்க, சித்தப்பாவுக்கு தெரியப்படுத்துங்க, அம்மா வீட்டுக்கு தெரியப்படுத்துங்க, மாமியார் வீட்டுக்கு, ஃப்ரெண்டு வீட்டுக்கு தெரியப்படுத்துங்க. இவங்க என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு, என்னுடைய திக் ஃப்ரெண்டு. தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஹல்லேலூயா. அப்ப இதெல்லாம் எழுதியிருக்கிறது சும்மாவா எழுதியிருக்கு? யோசித்து பாருங்க. இந்த வசனமெல்லாம் எழுதி இருக்குதுன்னா சும்மா எழுதி இருக்குதா? இன்னைக்கு வாசிக்க வேண்டிய பகுதி பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் அப்படின்னு எடுத்து மடமடன் வாசிட்டு என்ன செஞ்சிருவோம்? வாசிக்க வேண்டிய பகுதி வாசித்தாயிட்டு ஆமேன் அப்படின்னு மூடி வச்சுட்டு போறதுக்கு இல்லை, சிந்திக்கணும். ஆண்டவரே, என்னுடைய வாழ்வில என்னென்ன கவலை இருக்கு, நீங்க எதை குறித்து இந்த நாளையில கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க, அந்த கவலையெல்லாம் இன்னைக்கு எடுத்து போடுங்க. நீங்க தான் எடுத்து போடணும். இதை நானோ பக்கத்தில் இருக்கிறவங்கள எடுத்து போட முடியாது, நீங்க தான் எடுத்து போடணும். அல்லேலூயா. 2வது என்ன கல் என்று பார்க்கும் பொழுது 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் வாசியுங்கள். 1 சாமுவேல் 17:24. அந்த மனுஷனை காணும்போது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்துக்கு விலகி ஓடி போவார்கள். யாரை குறித்து என்றால் கோலியாத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இவன் 40 நாட்கள் இரவும் பகலும் வந்து அவர்களை என்ன செய்வானாம்? பயங்காட்டுவானாம். என்னிடத்தில் யுத்தம் பண்ணுவதற்கு, என்னிடத்தில் சண்டை போடுவதற்கு உங்களில் யாரிடத்திலாவது தைரியம் இருக்கிறதா என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் வந்து பயங்காட்டி கொண்டு இருக்கிறான். ஆகவேதான் இஸ்ரவேலர் எல்லாரும், ஒருத்தர் கூட தைரியம் இல்லை, எல்லாரும் அந்த மனுஷனை காணும்போது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்துக்கு விலகி ஓடி போவார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு நிறைய நேரத்தில் நாமும் பயம் என்கிறதான சூழ்நிலைமைக்குள்ளாக தள்ளப்பட்டு இருக்கிறோம். பயம் நம்மை ஆட்கொண்டு இருக்கிறது. எதை குறித்து பயம்? என்னுடைய வாழ்வு சில பேருக்கு ஒரு 3 hours 3 மணி நேரத்துக்கு மேலாக அல்லது ஒரு பகல் பொழுது தலைவலி வந்துருச்சுன்னு வைங்களேன், உடனே அவங்க என்ன செய்வாங்க? இப்போல்லாம் அவங்களாம் எல்லாம் செல்ஃப் டாக்டராக மாறிட்டாங்க. செல்ஃப் மெடிக்கேஷன், செல்ஃப் டாக்டர் எல்லாரும். அவங்களுக்கு யார் இப்போ வழி நடத்துறது? அதுக்கு மேலே ஒன்று இருக்கு, கூகுள். உடனே டக்குன்னு ஃபோனை எடுக்க வேண்டியது கூகுள். ஒன்றுமே இல்லை, ஒரு டாக்டர்கிட்ட போய் வைத்தியம் பார்க்க போகிறோம். எந்த நம்பிக்கையில் போகிறோம் டாக்டர்கிட்ட? சொல்லுங்க, எந்த நம்பிக்கையில் போகிறோம் டாக்டர்கிட்ட? அவர் நல்ல வைத்தியம் பார்ப்பாரு, நல்லா தான் மருந்து கொடுப்பாரு அப்படின்னு தைரியத்தில் போய் மருந்து மாத்திரையெல்லாம் வாங்கிட்டு அவருக்கு எவ்வளோ கொடுத்துட்டு வருவோம்? 200, 300, 500 டாக்டரை பொறுத்து, ஒவ்வொரு டாக்டரும் ஒவ்வொரு மாதிரி வாங்கிட்டு எல்லாம் கொடுத்துட்டு வந்துடுவோம். வந்த உடனே வேலை என்ன தெரியுமா? என்ன செய்வோம்? நம்ம அந்த மாத்திரையெல்லாம் எடுத்து வச்சு
இங்கே நம்ம கூகுள் அண்ணனையும் வச்சு உடனே இந்த பேர் என்ன இங்கே போட்டு இது எதுக்கு கரெக்டு தானா, இதனுடைய காம்பினேஷன் என்ன, எதற்காக சரியாக தான் கொடுத்துருக்குறாரா, இதெல்லாம் பார்த்துட்டு அதோட ரியாக்ஷன் என்ன, இதெல்லாம் பார்த்து எல்லாம் முடிச்சேன். ஓகே. இல்லை தலைவலி வந்துருச்சு, உடனே யூடியூப். அங்கே இருக்கு ஏகப்பட்ட டாக்டர், கிராமத்து டாக்டர்ல இருந்து அங்கே அமெரிக்கா வரைக்கும் உள்ள டாக்டர்லாம் யூடியூப்ல தான் கொட்டி கிடக்கு. அதுக்கு அது சொன்னாங்க, இதுக்கு இதை சொன்னாங்க, அதுக்கு அதை பண்ண சொன்னாங்க, இதுக்கு இதை இந்த தலைவலி வந்துச்சான் ஒருத்தவங்களுக்கு 3 நாள் இருந்துச்சான். அங்கே ஆஸ்பத்திரியில் போய் ஸ்கேன் எடுத்து பார்த்தா மண்டையில் என்ன இருந்துச்சான், கட்டி இருந்துச்சான். இப்படியே கல்ல சேர்த்து வாசலை அடைச்சி வச்சிடுறது. நம்ம ஆண்டவரே உதவி செய்யுமப்பா, நான் செத்து போனேன் ஆண்டவரே, 4 நாள் ஆயிற்று ஆண்டவரே, நாறிக்கொண்டு இருக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவர் சொல்ற கல்ல அகற்று. கொஞ்சம் வயிறு ஒரு மாதிரி பண்ண உடனே கூகுள் எடுத்து யூடியூப்பை பார்க்கறது. இதுக்கு என்ன மருந்து? ஒவ்வொரு மருந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒத்துக்கிடும், ஒருத்தருக்கு ஒத்துக்கிடாது. எது நமக்கு ஒத்துக்கிடுமோ அதை செய்யணும். உங்களுக்கு எதுவுமே செய்ய முடியலையா, ஒரு டம்ளர் தண்ணியை எடுங்க, நீங்க ஜெபம் பண்ணுங்க, இயேசுவின் ரத்தம் ஜெயன்னு சொல்லிட்டு உங்களுக்கு விசுவாசம் இருந்தால் குடிங்க. அந்த விசுவாசம் இல்லையா, ஒரு டாக்டரை போய் பாருங்க, கொடுக்குற மருந்தை டபக்குன்னு வாயில போட்டு முழுங்கிட்டு தூங்கி எந்திரிங்க, சரியா போயிடும். இங்கே நம்ம என்ன பண்ணுறது தெரியுமா, கொட்டஞ்சி எடுத்து சுற்றியில் இருக்கிற வீட்டுக்காரரு, பிள்ளைகள், அம்மா, அண்ணன், தம்பி, மாமியார், மாமனார் எல்லாரையும் சேர்த்து குழப்பி அவங்களையும் ஒன்றும் இல்லாமல் ஆக்கி, ஆண்டவர் கிருபையில சொல்கிறேன், இன்னைக்கு வரைக்கும் எது ஒன்றுனாலும் கை வைத்தியமே அல்லாமல் வேற எதுவுமே கிடையாது. முதலாவது ஜெபம், 2வது கை வைத்தியம், அவ்வளோதான். அதுக்கு பிறகுதான் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போகுதுன்னா மாத்திரம்தான், மற்றபடி எதுவுமே கிடையாது. கர்த்தர் அந்த அளவுக்கு கிருபையாக கொண்டு போகிறார். ஏன்னா எதை குறிச்சும் பயமே இல்லை. என்ன வந்தாலும் அவர் அறியாமல் என் வாழ்க்கையில இந்த கண் உண்டாக்கினது, என்னுடைய இருதயத்தை உண்டாக்கினது அவர்தான். அப்ப அவர் அறியாமல் எனக்கு ஏதாவது வருமா? எதுவுமே வராது. ஹல்லேலூயா. பயம் வாழ்க்கையில எதை குறிச்சும் பயம், எதிர்காலத்தை குறித்து பயம், வேலையை குறித்து பயம். இன்னைக்கு வேலையை விட்டு போக சொல்லிடுவாங்களோ அப்படின்னு நினச்சிக்கிட்டே தினமும் எப்படி போகிறது, பயந்து வேலைக்கு போகிறது. பயம் என்கிற கல்லை அகற்ற வேண்டும் தேவன் நமக்கு. ஆகவே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் 2 தீமோத்தேயு 1:7 சொல்லுகிறார், தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியையே தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. 2 தீமோத்தேயு 1:7. ஆகவே இந்த பயம் என்கிறதான காரியம் ஒரு நாளும் நம்முடைய வாழ்விலே இல்லாமல் இந்த கல்லை அகற்றும் பொழுது கர்த்தர் அற்புதம் செய்வார். 3வதாக மத்தேயு 14ஆம் அதிகாரம் 25 முதல் 31 வசனங்களை நான் வாசிக்கலாம். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 25 முதல் 31 வசனங்கள். கண்டு கலக்கமடைந்து உடனே இயேசு அவர்களோட பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர. சரி, இது வரைக்கும் போருங்க. அங்கே இயேசு கிறிஸ்து தான் வருகிறார் என்று தெரிந்தும் இந்த சீஷர்கள் என்ன சொல்லுகிறார்கள், ஆவேசம் என்று சொல்லி பயந்தார்கள். அவர் உடனே சொன்னார், பயப்படாதிருங்கள். யார் தான் வந்திருக்கிறா? நான் தான் வந்திருக்கேன். உங்களுக்கு பரிச்சயமான ஆளு, தெரிஞ்ச ஆளு தான், நான் தான் வந்திருக்கிறேன், பயப்படாதிருங்கள். உடனே பேதுரு சொல்லுகிறார், ஆண்டவரே, நீரே ஆனால் நான் என்ன செய்யணும், ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர வேண்டும். இவை எல்லாம் இதுவரைக்கும் நல்லா தான் இருக்கு, கேட்கறதுக்கு நமக்கும் சந்தோஷமா இருக்கு. முடிஞ்சா நம்மளும் என்ன செஞ்சிருக்கலாம், நடந்து பார்த்துருந்துருக்கலாம். அப்படிதானே? தண்ணி மேல, நானும் தண்ணி மேல நடந்தேன்னு எல்லாரும் சொல்லியிருப்பாங்க. பேதுரு சொன்னது கேட்டது எல்லாம் நல்லது. வாழ்க்கையில புரிந்து கொள்ளுங்கள், கவலை வந்தவுடன் பயம் வந்தவுடன் சந்தேகம் வருகிறது. இந்த 3 முக்கியமான கல் இருந்தால் அற்புதம் நடைபெறாது. என்றைக்கு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கவலை வருகிறதோ, 2வது தொடர்ச்சியாக பயம் அவனை ஆட்கொள்ளும். பயம் யாருக்கு வருகிறதோ தொடர்ச்சியாக எதை பார்த்தாலும் எப்படித்தான் இருக்கும், சந்தேகமா தான் இருக்கும். பேதுரு தெளிவாய் கேட்கிறார், ஆண்டவரே, நீரே ஆனால் நான் என்ன செய்ய வேண்டும், கடலின் மேல் நடந்து வர வேண்டும் என்று சொல்லி. உடனே இயேசு என்ன செய்தார், வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தானா நடக்கலையா? நடந்தான். அப்படியே போக வேண்டியதானே. காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு, நிறைய நேரத்தில் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இயேசு என் முன்னாடி இருந்தா, இயேசு என் கூட வந்தா சூழ்நிலைமையில எப்படி இருக்கணும், சாதகமா இருக்கணும்.
எல்லா காரியமும் அமைதலாக இருக்கணும். எந்த பிரச்சனையுமே இருக்கக்கூடாது, எந்த போராட்டமே இருக்கக்கூடாது, எதிர்ப்பே இருக்கக்கூடாது. எல்லாம் கரெக்டாக நடக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். காற்று பலமாக இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், என்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில பயம் வருகிறதோ, சந்தேகம் வருகிறது, சந்தேகம் வந்த உடனே அமிழ்ந்து போக ஆரம்பிக்கிறீர்கள். அதன் பின்புதான் உங்களை தூக்கி விடுகிறதற்கு ஒரு ஆள் தேவையாயிருக்கிறது. அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து தூக்கிவிட்டு படகில் மேல் நிறுத்தி, அற்ப விசுவாசியை ஏன் சந்தாயிப்ப, அப்படியா சொன்னாரு? என்ன சொன்னாரு? கையை பிடிச்சாரு. பிடிச்ச உடனே சொன்ன வார்த்தை என்னது? அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டார்? நான் தான் தெரியுது, நான் தான் உன்னைய வர சொன்னேன், நான் தான் உனக்கு அந்த வல்லமையை கொடுத்தேன், நான் தான் இந்த அற்புதத்தை செய்து கொண்டிருக்கிறேன். நான் இருக்கும் பொழுது சுற்றிலும் நடக்கிற காரியங்கள், சுற்றிலும் நடக்கிற கேள்விப்படுகிற காரியங்கள், மக்கள் உன்னை பேசுகிற காரியங்களை செவி கொடுக்கும் பொழுது அது என்னவாகும்? அமிழ்ந்து போகிற சூழ்நிலைமையாய் மாறிவிடும். மார்த்தாள் மரியாளுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம் அதுதான். என்னது? என்ன இது? இப்போ போய் கல்லை தூக்கி போட சொல்ற, அவன் இறந்து எத்தனை நாள் ஆச்சு? 4 நாள் ஆச்சு. இனி எப்படி முடியும்? இப்பொழுது சொல்லுகிறேன், இயேசு ஏன் இதை கேள்விப்பட்ட பின்பும் 2 நாள் தாமதித்தார் என்றால், கேள்விப்பட்ட உடனே இயேசு வந்து அவனை உயிரோடு எழுப்ப முடியுமா, முடியாதா? ஒருவேளை அவர் முடியாம இருக்கும் போதே அவர் பிரயாணப்பட ஆரம்பிச்சிட்டார். யூதேயால இருந்து பெத்தானியா வரைக்கும் 3 மைல் பிரயாணப்பட ஆரம்பிச்சிட்டார். இவன் மரிச்சிட்டான், உயிரோட எழுப்பணும். எழுப்பிட்டா எத்தனை நாளையில் எழும்பிடுவான்? எத்தனை நாளையில்? 1 அல்லது 2. இயேசு கிறிஸ்து எத்தனாவது நாள் உயிர் தெழுந்தார்? இப்போ லாசருவை 1 நாளையில 2 நாளையில எழுப்பி இருந்தால் தேவனுடைய மகிமை எங்கே வெளிப்படும்? இப்ப புரியுதா உங்களுக்கு? ஆகவேதான் அவர் பின்னும் 2 நாள் தங்கினார். ஏன் தெரியுமா? 4 நாள் ஆனாலும் தன்னுடைய வல்லமையை விளங்க பண்ண வேண்டும் என்பதற்காக. ஏனால் இயேசு கிறிஸ்துவுக்கு நியமிக்கப்பட்டது, அவர் பாடுபட வேண்டும், அவர் சிலுவையில் அடிக்கப்பட வேண்டும், மரணிக்க வேண்டும், கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட வேண்டும், 3ஆம் நாள் உயிரோடு எழும்ப வேண்டும் என்பதுதான் இயேசு கிறிஸ்துவுக்கு பிதாவினால் நியமிக்கப்பட்ட காரியம். ஆனால் இப்பொழுது லாசருவை அவர் முன்பதாகவே வந்து எழுப்பினார். இவருக்கென்று நியமிக்கப்பட்ட காரியம் எப்படி மாறிவிடும்? அங்கே ஒரு குழப்பம் வந்துவிடும் என்பதற்காக பின்னும் 2 நாள் தங்கி, இப்பொழுது லாசரு எத்தனாவது நாள் எழும்புறாரு? இயேசு கிறிஸ்து எழும்பினது 3ஆவது நாள், லாசரு எழும்பினது 4ஆவது நாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில நேரங்களிலே கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிற குறித்த நாளிலே அற்புதம் நடைபெறும். அது வரைக்கும் நம்ம என்ன செய்யணும்னா, கல்லை கூட்டி சேர்த்துக்கிட்டே இருக்கணும். இல்லை, அமைதியாக இருக்கணும். கவலைப்படாமல், பயப்படாமல், சந்தேகப்படாமல் அவரை மாத்திரம் நோக்கி விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. சில நேரத்தில் கடன் என்கிற பாரம் உங்களை அழுத்தி, அந்த கல் உங்களுக்கு முன்பதாக இருக்கிறதா? கர்த்தர் அற்புதம் செய்ய முடியாமல் அந்த கடன் யார் வாங்கினா? ஆண்டவர் வாங்க சொன்னாரா? கடன் வாங்கு மகனே, கடன் வாங்கு மகளை சொன்னாரா? அற்புதம் செய்ய அவரால் முடியுமா, முடியாதா? ஆனால் ஏன் அற்புதத்துக்காக காத்திருக்கவில்லை? கர்த்தருடைய வேலைக்காக ஏன் காத்திருக்கவில்லை? நம்மளுடைய முயற்சியில எல்லாம் செஞ்சுட்டு, ஆண்டவரே இந்த கடனை அடைக்க உதவி செய்யும். ஆண்டவர் சொல்ற, கல்லை அகற்று, நான் செய்தேன். இன்னைக்கு எல்லாரும் சொல்லணும், உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடைபெறாத எந்தெந்த இடத்துல அற்புதம் நடக்கணும்னு நீங்க விரும்புறீங்களோ அந்த காரியத்திலலாம், ஆண்டவரே நான் தப்பு பண்ணேன். தாவீதை போல, தாவீது தொகையிடாதே, ஆண்டவர் தொகையிடாதே என்று சொன்ன பொழுது தொகையிட்டான். ஆண்டவர் 3 தண்டனை அவனுக்கு கொடுத்தார். 1 3 வருஷ பஞ்சம், 3 நாள் கொள்ளை நோய், அடுத்தது 3 மாதம் யுத்தம். இந்த தாவீது 3 வருஷம் கொள்ளை நோயே போதும் ஆண்டவரே. எனக்கு அந்த பகுதி ரொம்ப பிடிக்கும். 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரத்தில் அங்கே தூதன் வந்து எருசலேமை அழிக்க நிற்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுவாரா, உன் கையை உள்ள போடு, உன் கையை நீட்டாத, நான் சொன்ன அந்த சாபத்தை நான் திரும்ப வாபஸ் வாங்குறேன், அந்த ஜனங்களை அழிக்காத. தாவீது சொன்ன ஒரு வார்த்தை, ஆண்டவரே தப்பு பண்ணினது நான், இந்த பிள்ளைகள் என்ன பண்ணுச்சு? அன்பான குடும்ப தலைவர்களே, சில நேரம் உங்க மூலமா குடும்பம் கஷ்டப்படுதுன்னா நீங்க சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட,
நான் பண்ணினேன் ஆண்டவரே, என் மனைவி பிள்ளை என்ன பண்ணனாங்க? அன்பு சகோதரிகளே, உங்கள் மூலமா சில குடும்பத்துல காரியம் இருக்குன்னா நீங்க சொல்லுங்க. தப்பு பண்ணினதுன்னா இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க ஆண்டவரே, இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க? அன்பு பிள்ளைகளே, நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவர் ஏசப்பா கீழ்ப்படியாம இருந்ததுன்னா எங்க அம்மா அப்பா ஒண்ணுமே செய்யலையே. ஒவ்வொருவரும் இதே மாதிரி சொல்லி பார்க்கும் பொழுது கர்த்தர் தாம் அழிக்க நினைத்த கரத்தை திரும்ப எடுக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க வாயை திறந்து, ஆண்டவரே இந்த காரியத்தை நான் அகற்றுகிறேன், என்னிடத்தில் இருக்கிற இந்த காரியத்தை, பயம், கவலை, சந்தேகம், நானே இழுத்துக்கொண்ட சில செயல்கள் எல்லாவற்றையும் நான் அகற்றுகிறேன் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் அற்புதம் செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது அங்கே யோவான் 11ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். யோவான் 11ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம் 44ஆம் வசனத்தை வாசியுங்கள். இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே, கல்லை எடுத்து போட்ட பிறகு, அது வரைக்கும் ஆண்டவர் வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறார். இன்னைக்கும் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கிறதுக்கு, அற்புதத்தை செய்கிறதுக்கு, நீங்கள் எதிர்பார்த்துருக்கிற அற்புதத்தை செய்கிறதுக்கு ஆண்டவர் வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறார். பட் யூ ஹேவ் டு டேக் அவே தட் ஸ்டோன், யூ ஹேவ் டு ரிமூவ் தட் ஸ்டோன். நீங்களும் நானும் தான் அந்த கல்லை எடுத்து போடணும். ஹல்லேலூயா. அந்த கல்லை எடுத்து போடுற வரைக்கும் கல்லறையின் வாசலில் நின்று கொண்டே இருக்கிறார். கல்லை எடுத்து போட்ட உடனே லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது. அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். ஹல்லேலூயா. முதல் காரியம், கர்த்தர் அற்புதம் செய்ய வேண்டுமானால் கல்லை அகற்ற வேண்டும். கல்லை அகற்றும் பொழுது அவர் ஒரு வார்த்தை சொன்னால் அற்புதம் நடைபெறும். ஹல்லேலூயா. கல் என்ன காரியம்? அற்புதத்தை பார்க்க முடியாதபடிக்கு தடையாயிருக்கிறது. கல் என்ன காரியம்? நீங்கள் அங்கே அடுத்த அடி எடுத்து வைக்க முடியாதபடிக்கு தடையாயிருக்கிறது. கல் எதை குறிக்கிறது என்றால் உங்களுக்கான பாதையை அறிந்து கொள்ள முடியாதபடிக்கான ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறது. இப்பொழுது இந்த கல் அகற்றப்பட்டு விட்டது. இப்பொழுது அடுத்ததாக நடைபெறுகிற ஒரு காரியம் என்னவென்றால், மரித்த ஒரு மனுஷன் இயேசுடைய சத்தத்தை கேட்டவுடனே உயிரோடு கூட வெளியே வருகிறான். நீங்களும் நானும் ஒரு காலத்திலே இந்த லாசருவை போல மரித்தவர்களாக இருந்தோம். எதிலே மரித்தவர்களாய் இருந்தோம்? பாவத்திலே மரித்தவர்களாய் இருந்தோம், அக்கிரமத்திலே மரித்தவர்களாய் இருந்தோம், அங்கே உலகத்தின் சிற்றின்பத்திலே மரித்தவர்களாய் இருந்தோம். என்றைக்கு அவர் நம்மை கரம் பிடித்தாரோ, என்றைக்கு அவர் நம்மை ரட்சித்தாரோ, நம்மை அழைத்தாரோ, அன்றைக்கு நீங்களும் நானும் என்ன பெற்றோம்? ஜீவன் பெற்றோம். உண்மையா இல்லையா? ஹல்லேலூயா. மரித்து கிடந்த நமக்குள்ளாக என்ன வந்தது? ஜீவன் வந்தது. அது வரைக்கும் உண்மையா இல்லையா? வாசிங்க ரோமர் 3:23. வேகமாக வாசியுங்கள். ரோமர் 3:23. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆனார்கள். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்று போனார்கள், இழந்து போனார்கள். அப்படிப்பட்ட இடத்துல கிறிஸ்து வந்து நமக்கு ஜீவனை கொடுத்து நம்மை உயிருள்ளவர்களாய் மாற்றி இருக்கிறார். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசியுங்கள். எபேசியர் 2:1. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். ஹல்லேலூயா. 2:5. அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். ஹல்லேலூயா. அப்ப இதுவரைக்கும் என்ன காரியம்? மரித்திருந்த ஒரு மனுஷன் கல்லறைக்குள் இருக்கிறான். அங்கே இயேசு கூப்பிட்ட உடனே அவன் உயிரோடு வெளியே வருகிறான். அக்கிரமங்களில் பாவங்களில் மரித்தவர்களாய் இருந்த நாம் அங்கே மரித்து கிடந்தவர்களாய் இருந்தோம். ஏனென்றால் பாவத்தின் சம்பளம் மரணம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை வரமோ நித்திய ஜீவன். அந்த நித்திய ஜீவன் நமக்கு கிடைப்பதற்காக அவருடைய ஜீவனை நமக்கு தந்து கர்த்தர் நம்மை உயிருள்ளவர்களாக மாற்றி இருக்கிறார். உயிருள்ளவர்களாக இருக்கிறோமே தவிர, அதுதான் இங்க முக்கியமான பாயிண்ட், உயிருள்ளவர்களாக இருக்கிறோமே தவிர வெளியே வந்த லாசரு எப்படி இருக்கிறான் என்றால் கைகளும் கால்களும் பிரேத சீலைகளினாலே கட்டப்பட்டிருக்கிறது. கிரேவ் கிளாத்ஸ்.
கிரேவ் க்ளோத்ஸ், மரணத்துக்கு ஏதுவான துணி, வஸ்திரம். அங்கே கைகளும் கால்களும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டு இருந்தது. அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்ட ரிலீஸ் ஹிம். அல்லேலூயா. அவனை கட்ட அவிழ்த்து விடுங்கள். ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், அக்கிரமத்தில் பாவத்தில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்து உயிர்ப்பித்தார். நமக்கு என்ன வந்துருச்சு? ஜீவன் வந்துருச்சு. ஆனா இந்த கை என்ன செய்யல? அசைக்கல. கால் என்ன செய்யல? அசைக்க முடியல. முகத்துல வாய் என்ன செய்ய முடியல? பேச முடியல. காது கேட்கல. கண்ணு பார்க்க முடியல. ஏன் தெரியுமா? சுற்றப்பட்டு இருக்கிறது மரண வஸ்திரம். இன்றைக்கும் உங்களுக்கும் நமக்கும் இருக்கிற காரியம் என்னவென்றால், ஜீவன் இருக்கிறது, ஆனால் ஆவிக்குரிய மரணத்திலே காணப்படுகிறோம். ஆவிக்குரிய மரணத்திலே செயல்பட முடியவில்லை. ஒன்றும் செயல்பட முடியவில்லை. வாசியுங்கள் அங்கே கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 13 15 வரைக்கும். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 13 15 வரைக்கும். மற்ற யூதரும் அவனுடனே கூட மாயம் பண்ணினார்கள். அவர்களுடைய மாயத்தினாலே பர்னபாவும் இழுப்புண்டான். பர்னபா யாரு? பவுலோடு கூட சேர்ந்து ஊழியம் செய்தவர். இப்படி அவர்கள் சுவிசேஷத்தின் சத்தியத்திற்கு ஏற்றபடி சரியாய் நடவாததை நான் கண்டபோது எல்லாருக்கும் முன்பாக நான் பேதுருவை நோக்கி சொன்னது என்னவென்றால், யூதனாய் இருக்கிற நீர் யூதர் முறைமையாக நடவாமல் யார் முறைமையாக நடக்கிறோம்? இப்ப நீங்களும் நானும் ஆண்டவருடைய பிள்ளை, அவருடைய ஜீவன் எனக்குள்ள இருக்குன்னா நான் எப்படி தான் நடக்கணும்? எப்படி தான் நடக்கணும்? அவருடைய பிள்ளையா தான் நடக்கணும். அல்லேலூயா. ஆனா அங்க சொல்லப்பட்டிருக்கு, புறஜாதியார் முறைமையாக நடந்து கொண்டிருக்க புறஜாதியாரை யூதர் முறைமையாக நடக்கும்படி நீ எப்படி கட்டாயம் பண்ணலாம்? சுபாவத்தின்படி யூதராய் இருக்கிற நாமும் நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலே மனுஷன் நீதிமான் ஆக்கப்படுகிறதில்லை என்று அறிந்து, நியாய பிரமாணத்தின் கிரியைகளினால் அல்ல, கிரியைகளினால் அல்ல. நான் அந்த இடத்தை தான் உச்சரிக்க நான் திரும்ப விரும்புகிறேன். நியாய பிரமாணத்தின், அதாவது சட்ட திட்டத்தின்படி நடக்கிற ஒழுங்குமுறைமையின்படி அல்ல, கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்படும்படிக்கு கிறிஸ்து இயேசுவின் மேல். நீங்க விசுவாசியா இல்லையா? யாருக்கு விசுவாசி? பாஸ்டர் டேனியல் தனபாலுக்கு விசுவாசியா? நீங்க யாருக்கு விசுவாசி? யாருக்கு விசுவாசி? இல்ல நித்திய ஜீவன் ஏஜி சபை விசுவாசியா? அது நம்ம கீழே இங்க உலகத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்றதுக்கு. ஆனா நீங்களும் நானும் யாருக்கு விசுவாசி? இயேசு கிறிஸ்துவுக்கு விசுவாசி. ஹல்லேலூயா. அவருக்கு விசுவாசி என்றால் அவர் எப்படி இருந்தாரோ இருக்கிறாரோ அப்படியே நீங்களும் நானும் நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தொடர்ந்து வாசியுங்கள் 3:27. கலாத்தியர் 3:27. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும், எத்தனை பேரோ ஞானஸ்நானம் பெற்றவங்களா கை தூக்குங்க. ஹல்லேலூயா. ஞானஸ்நானம் பெற்ற அத்தனை பேரும் யாரை தரித்து கொண்டிருக்கிறீர்களே? நம்ம கிறிஸ்துவை தரித்து கொண்டு இருக்கிறவர்களானால் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்களாய் இருப்போமே, ஆனால் கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. லாசரு உயிரோடு கூட வெளியே வந்தான். அவனுக்குள்ளே இருக்கிறது என்னது? எக்ஸ்கலேஷன் அண்ட் இன்ஹலேஷன் மட்டும்தான் இருக்குது, வேற ஒண்ணுமே இல்லை. என்னது? மூச்சை வெளியே விடுறான், மூச்சை உள்ள இழுக்கிறான், இதுதான் நடக்குது. பட் நோ ஆக்ஷன், நோ வாக்கிங், நோ சீயிங், நோ டாக்கிங், நோ ஹியரிங். இன்னைக்கு நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்களா இருப்போமே, ஆனால் மரண வஸ்திரத்தை தரித்தவங்கள மாதிரி நீங்களும் நானும் இப்படி இருக்கக்கூடாது. மரண வஸ்திரத்தை தரித்தவங்க தான் எப்படி இருப்பாங்க? எல்லாம் சுத்தி எப்படி இருப்பாங்க? அப்படி இருப்பாங்க. இன்னைக்கு அநேகர் ஆலயத்துக்கு வந்தாலும் எப்படிதான் இருக்காங்க? அப்படிதான் இருக்காங்க. கையை உயர்த்தி கர்த்தரை ஆராதிப்போம் வரமாட்டேங்குது. என்ன? கட்டப்பட்டிருக்குல்ல. நான் ரட்சிக்கப்பட்ட புதுதில் 13-15 அந்த வயதில் ஆராதனை நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஆவியில் நிரம்பி ஒருத்தர் ஆவியில் நிரம்பி துள்ளி குதிச்சு சாடி, நான் நிறைய நேரம் அதெல்லாம் யோசிப்பேன், அந்த அபிஷேகம்லாம் எங்கே போச்சு ஆண்டவரே, எங்கே போச்சு ஆண்டவரே? ஆவியில் நிரம்பி கையை தட்டி அந்நிய பாஷையில் பேசி கர்த்தரை துதிக்கிற அந்த அபிஷேகம். காரணம் என்ன? பிரேத சீலை சுட்டப்பட்டிருக்கிறது. பிரேத சீலை. இன்னைக்கு என்னன்னா, கரெக்டாக ஆரம்பிக்கணும், கரெக்டாக முடிக்கணும், போகணும், வரணும், நிற்கக்கூடாது. அப்படியே இப்படியே போகணும், இப்படியே வரணும், இப்படியே நிற்கணும்.
இப்படியே இருக்கணும். பிரேத சீலை சுற்றப்பட்டது. இதெல்லாம் ஆக்ஷன்லாம் செய்யும் போது கொஞ்சம் எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் சில டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணாதான் என்ன செய்யும், புரியும், இல்லாட்டி புரியாது. அங்கே லாசருவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் உயிரோடு கூட வெளியே வந்தான், ஆனால் சுற்றிலும் பிரேத சீலை சுற்றப்பட்டு இருக்கிறது. பிரேத சீலை. தொடர்ந்து வாசியுங்கள். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் 24ஆம் வசனம். 22ஆம் வசனத்தை மொதல் வாசிங்க. எபேசியர் முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் என்ன செய்யணுமா? ரிமூவ் த கிரேவ் கிளாத்ஸ், ரிமூவ் த டெட் கிளாத்ஸ். கெட்டு போகிற பழைய மனுஷனை களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் தேவன் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட நான் ஏன் திரும்ப திரும்ப சொல்றேன்னா, இங்க நான் எனக்கு நேரம் போறதுக்கு நான் சொல்லல, நீங்க சொல்லணுன்றதுக்காக சொல்றேன். சிருஷ்டிக்கப்பட்ட சத்தம் பத்தாது, சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஒரு புது மனுஷன் எனக்குள்ள வந்துட்டா எப்படி இருக்கும்? நிக்க முடியுமா? அமைதியா இருக்க முடியுமா? சத்தம் வெளியே வராம இருக்குமா? ஆமென் சொல்லாம இருக்க முடியுமா? ஹல்லேலூயா. ஏன்னா இந்த ஜீவன் யாருடையது? அவருடையது. அவருக்கே நான் கொடுக்காம எனக்காக வைத்து கொண்டு இருந்தா ஆண்டவர் திருமணி கல்லறைக்குள்ளே போன்றுவார். பாட முடியல, கைகள் கட்டப்பட்ட நிலைமை, கையை தட்ட முடியல. ஆண்டவரே, கையை உயர்த்தி எல்லாரும் கத்தரை ஆராதி, இதுக்கு மேலே தூக்க முடியல ஆண்டவர். இன்னைக்கு சின்ன பிள்ளைகள்லாம் பார்க்கும்போது கஷ்டமாக இருக்குது. அவங்களுக்கு வசதியாக இப்போ சேர் வேறையா, இந்த சேரில் 2 கை இப்படி வச்சுக்கிட்டு இப்படி தட்டுறாங்க, இப்படி சப்போர்ட் கை இப்படி தட்டுறாங்க. இந்த 2 கையும் கட்டப்பட்டு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அப்படி தட்டணும். கட்டப்படலைன்னா நல்லா ஓங்கி தட்டுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு நான் ஒன்று சொல்கிறேன் இந்த இடத்துல சாட்சி. எங்கள் தாயாருடைய அம்மா, எங்கள் அம்மாச்சி, அவங்களுக்கு அவங்க மரிக்கும்போது 86 87 இருக்கும். படுக்கையில் படுக்கிற நாள் வரைக்கும் ஒரு 1.5 வருஷம் தான் படுக்கையில் படுத்திருந்தாங்க. அது வரைக்கும் நைட்லலாம் பார்த்தீங்கன்னா ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு இந்து குடும்பத்திலேருந்து ரட்சிக்கப்பட்டவங்க. ஜெபம்னா அப்படி ஒரு ஜெபம், பயங்கரமாக ஜெபம். எப்படி ஜெபிப்பாங்க தெரியுமா? அவங்க மட்டும்தான் இருந்தாங்க வீட்டில். இந்த ஜன்னல்ல இருந்து அந்த ஜன்னல் வரைக்கும் ஒரு கம்பி, ஒரு கயர் ஒன்று கட்டியிருப்பாங்க. எதுக்கு பாட்டி இப்படி கட்டியிருக்கீங்க கயர் அப்படின்னு கேட்டால், ஜோம் பண்ணுறதுக்கு. கயரில் போய் ஜோம் பண்ணுவாங்களா யாராவது? ஒரு கயர் மேலே ஏறி நின்று ஜோம்னா நிற்கிறீங்களா? இல்லை. நைட்டில் இந்த 2 கையவும் அந்த கயரில் பிடிச்சிக்கிடுவாங்க. பிடிச்சிக்கிட்டு 8 பிள்ளைகள், யோசித்து பாருங்க, 8 பிள்ளைகள் பேரம்பேத்திகள் இருக்கிறாங்க. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க. எல்லாருக்கும். இது போக அடுத்தாப்புல, ஆண்டவரே எங்கள் சபைக்காய் சோத்திரம் 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 சோத்திரம், எங்கள் ஊழியருக்காய் சோத்திரம் 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 சோத்திரம், எங்கள் பாஸ்டர்மாவுக்காய் சோத்திரம். நான் கேட்டிருக்கிறேன், அதனால நான் சொல்கிறேன், பொய் சொல்லலை. பாஸ்டர்மாவுக்காய் சோத்திரம் சோத்திரம், எங்கள் பாஸ்டர் பிள்ளைகளுக்காய் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். எதுக்கு பாட்டி கயிறை பிடிச்சிக்கிட்டு ஜோம் பண்ணுறீங்கன்னா, நான் கையை தூக்கி இருந்தா டயர்ட் ஆனோன்னு என்ன பண்ணிடுவேன்? கையை விட்டுருவேன். நான் அதனால என்ன பண்ணுறேன்னா, அந்த கயிறை பிடிச்சிக்கிறேன். கயிறை பிடிச்சிட்டேன்னா அந்த கையை என்ன செய்ய மாட்டேன், நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய 86வது வயது வரைக்கும் அப்படி ஜெபம் பண்ணாங்க. இன்னைக்கு ஒரு 10 நிமிஷம் கையை உயர்த்தி எல்லாரும் கர்த்தரை ஆராதிப்போம் அப்படின்னு சொன்னா, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், கொஞ்ச நேரம் நின்று கர்த்தரை ஆராதிப்போம் சோத்திரம். அப்புறம் ரொம்ப கால் வலி. கால்கள் கட்டப்பட்டு இருந்தால், கைகள் கட்டப்பட்டு இருந்தால், நாம் பலவீனமா இருக்கிறவங்கள நான் சொல்லவே இல்லை. நான் திரும்பியும் சொல்றேன், இன்னைக்கு சிஸ்டர் பிரசங்கத்தில் இப்படி பேசிட்டாங்கன்னு சொல்லாதீங்க, நான் வசனத்தை சொல்றேன். பிரேத சீலைகளால் அவனுடைய கைகளும் கால்களும் முகங்களும் கட்டப்பட்டு இருந்தன. யோசித்து பாரு, கர்த்தரை நம்ம எப்படி ஆராதிக்கிறோம். ஜீவன் இருக்கு, அதனாலதான் ஆலயத்துக்கு வந்தோம். ஜீவன் இருக்க போய் தான் ஆலயத்துக்கு வந்தோம். ஆனா ஆலயத்துக்கு வந்து வெளியே வந்த லாசரு போல் நின்று சும்மா நிக்கிறீங்கன்னா, இனி நீங்க நினைச்சுக்கோங்க, கல்லறை விட்டு வெளியே வந்த லாசரு மாதிரி நான் நிக்கிறேன்னு நினைச்சுக்கோங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கஷ்டமா இருக்குல்ல கொஞ்சம். ஆனா கர்த்தர் நம்மிடத்துல அவர் எதிர்பார்க்கிற அந்த ஆராதனையை விரும்புகிறார். ஹல்லேலூயா. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசியுங்கள். கொலோசியர் 3:9-10 வசனங்கள். பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு
தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டு இருக்கிறீர்களே. ஹல்லேலூயா. தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. அப்ப புதிய மனுஷனை தரித்து கொண்டிருந்தால் எப்படி கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டுமோ அப்படி மகிமைப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இளைய குமாரன் தன் தகப்பனை விட்டு தூர தேசத்துக்கு போய்விட்டான், எல்லாவற்றையும் அழைத்து விட்டான். புத்தி தெளிந்த பொழுது திரும்பி வருகிறான் தகப்பனிடத்துல. தகப்பன் தன்னுடைய மகனை பார்த்த உடனே ஓடி போய் கட்டி தழுவி முத்தமிடுகிறான். அடுத்த செயல் செய்தது என்ன? அடுத்த செயல் செய்தது என்ன? அப்பா வாப்பா, ஓ மை குட்னஸ், வாட் அ ஃப்ராக்ரன்ஸ் அப்படின்னாரா? என்ன வாடை அடிக்குதப்பா, இந்த நறுமணத்தை இது வரைக்கும் ஐ நெவர் எவர் ஸ்மெல் இட் அப்படின்னு சொன்னாரா? உடனே அவனை குளிப்பாட்டி அவனுக்கு புதிய வஸ்திரம் கொடுங்கள். ஹல்லேலூயா. நீங்க சும்மா நிக்கிற வரைக்கும் மரண வாசனை உங்களிடத்துல இருந்து வருகிறது. நீங்க கர்த்தரை துதிக்க ஆரம்பித்து கர்த்தருக்கான செயல்களை செய்ய ஆரம்பிக்கிறீங்கன்னா அவருடைய சாயலை தரித்து கொண்டீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனென்றால் 1 கொரிந்தியர்ல வாசிக்கிறோம், நாம் கிறிஸ்துவின் நற்கந்தமாய் இருக்கிறோம். ஏனென்றால் அங்கே மரணத்துக்கு ஏதுவானவர்களுக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? மரண வாசனையாகவும், ஜீவனுக்கு ஏதுவானவர்களுக்கு ஜீவ வாசனையாகவும் இருக்கிறோம். என்ன மரணத்துக்கு ஏதுவானது? ரட்சிக்கப்பட விருப்பம் இல்லை, நித்திய ஜீவனை சுதந்திரிக்க விருப்பம் இல்லை, நான் இந்த பாவத்தில் தான் மரணத்தில் தான் இருப்பேன்னு சொல்லுகிறவர்களுக்கு நீங்களும் நானும் சொல்ற சத்தியம் அவங்களுக்கு எப்படி இருக்குதா? மரண வாசனையா இருக்குது. ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கோ அது எப்படி இருக்குதாம்? ஜீவ வாசனை. ஆண்டவரே என்னை ரட்சியும், என்னை மாற்றும், எனக்குள்ளாக ஒரு மாற்றத்தை தாரும் அப்படின்னு கேட்கிறவங்களுக்குள்ள இந்த வசனம் எப்படி இருக்கிறதா? ஜீவ வாசனையா இருக்கிறதாம். ஹல்லேலூயா. இப்போ உங்களுக்கு ஜீவ வாசனை வேணுமா, மரண வாசனை வேணுமா? அப்ப ஜீவ வாசனை வேண்டும் என்றால் பழைய சடங்காச்சாரங்கள், பழைய சம்பிரதாயங்கள், பழைய அடையாளங்கள், விட்டு வந்த அடையாளங்கள் எல்லாவற்றையும் இன்றைக்கு அகற்ற வேண்டும். இன்றைக்கு எல்லாவற்றையும் அது அப்படியே பின்தொடர்கிறதா? கல்லறையை விட்டு வெளியே வந்தா அந்த கல்லறையின் வஸ்திரம் கல்லறையோடு போய்விட வேண்டும். நீங்க உயிர் தெழுந்துட்டீங்க, உயிர் உங்களுக்குள்ள, கிறிஸ்துவின் உயிர் உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னு சொன்னா நீங்க சடங்காச்சாரத்தை திரும்ப செய்யணும்னு அவசியமே கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த அடையாளம், இந்த அடையாளம், நெத்தியில அடையாளம், பின்னாடி அடையாளம், முன்னாடி எந்த அடையாளமும் தேவையில்லை. ஏனென்றால் அவருடைய விலையேறப்பட்ட ரத்தத்தினால நீங்களும் நானும் கழுவப்பட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா பாரம்பரிய சடங்குகள், சம்பிரதாயங்கள், அந்த எல்லாவற்றையும் விட்டுவிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி ஜீவனுள்ளவர்களாய் மாறினோம் என்றால் அவரை தரித்து கொண்டோம். 1 பேதுரு வாசியுங்கள். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசியுங்கள். உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் அனுசரித்து வந்த வீணான நடத்தையினின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டி ஆகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அறிந்திருக்கிற யாராயிருந்தாலும் ஒவ்வொருவரும் கல்லறையின் அனுபவத்திற்கு திரும்ப போக மாட்டாங்க. கல்லறையின் வஸ்திரத்தை தரித்து கொள்ள மாட்டார்கள். ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது, அவர் ரட்சிப்பு என்றும் வஸ்திரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். துதி என்னும் ஆடையை நமக்கு கொடுத்திருக்கிறார். நீதி என்னும் வஸ்திரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப நீதி என்னும் வஸ்திரம், ரட்சிப்பு என்னும் வஸ்திரம், துதி என்னும் ஆடை நமக்கு கொடுக்கப்பட்டிருந்தா மரண வஸ்திரம் நமக்கு, மரண வஸ்திரம் தேவையில்லை. ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் இந்த லாசருவை போல ரட்சிக்கப்பட்டுட்டேன், ஆனா இதை மட்டும் விடவே முடியலை. ரட்சிக்கப்பட்டுட்டேன், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டுட்டேன், சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன், ஆனால் இந்த காரியம் நான் செய்யலைன்னா அவங்க கோவிச்சுக்கிறாங்க. ஆண்டவர் கோவிக்கிறது பெரிய காரியமா, மனுஷன் கோவிக்கிறது பெரிய காரியமா? ஆண்டவருக்கு பிரியமாய் நடக்கிறது முக்கியமா, மனுஷருக்கு பிரியமாய் நடக்கிறது முக்கியமா? ஆண்டவருக்கு பயப்படுகிறது முக்கியமா, மனுஷருக்கு பயப்படுகிறது முக்கியமா? ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது, மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும். அப்ப கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கும் பொழுது ஹல்லேலூயா, கால்கள் கட்டப்பட்ட நிலைமை, அவருக்காக நடக்க முடியல. அடுத்த ஸ்டெப், அடுத்த லெவல். நான் இப்படி செய்யணும்னு நினைக்கிறேன், இப்படி ஜெபிக்கணும்னு நினைக்கிறேன், நான் சர்ச்சுக்கு ஒழுங்கா போகணும்னு நினைக்கிறேன், ஆனா முடியல. கால்கள் கட்டப்பட்ட நிலைமை, கால்கள் கட்டப்பட்ட, கைகள் கட்டப்பட்ட நிலைமை. அவருக்காக எந்த கிரியையும் செய்ய முடியாது. இந்த மாதிரி காரியங்கள் இருக்குது, VBS நடக்குது, அது செய்து இது செய்து உங்களால முடிஞ்சதை செய்யுங்க.
ஆண்டவரே, ஐ காண்ட், ஐயோ வேலை இருக்குது, பலவீனம் இருக்குது, குடும்ப சூழ்நிலைமை, டக்குன்னு கை என்ன செய்ய மாட்டேங்குது, நமக்கு வர மாட்டேங்குது. கை கட்டப்பட்ட நிலைமை. யாராவது செய்வாங்க, யாராவது எந்த லாசருவியாவது எழுப்பியிருப்பார்ல அந்த லாசரு செய்வாங்க, நம்ம எதுக்கு செஞ்சுக்கிட்டு. கை கட்டப்பட்டு இப்போ முகம் எல்லாம் மூடி இருக்கு, தேவ மகிமையை பார்க்க முடியல, தேவ பிரசன்னத்தை பார்க்க முடியல, மூடி இருக்கு, மரணத்தின் வஸ்திரம் மூடி இருக்கு, அங்க வாய் மூடி இருக்கு, துதிக்க முடியல, சத்தம் வெளியே வர மாட்டேங்குது. இப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், ஜீவனை கொடுத்துட்டேன், இப்ப அவனுடைய வஸ்திரங்களை, பிரேத வஸ்திரங்களை என்ன செய்யுங்க, கட்டவிழ்த்து விடுங்கள், இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். அடுத்து, அப்பொழுது மரியாள் வந்திருந்து இயேசு செய்தவைகளை கண்டவர்களாகிய யூதர்களில் அநேகர் அவரிடத்தில், இன்னைக்கு ஏன் நீங்க சுவிசேஷம் சொல்லியும் யாரும் விசுவாசிக்கலன்னு சொன்னா fill in the blanks. காரணம் யார்? எனக்கு அற்புதம் நடக்கணும்னா நான் கல்லை அகற்றணும், சரியா? சுவிசேஷம் பரவ வேண்டும், தேவனுடைய விசுவாசம் மற்றவர்களுக்குள்ள வளர வேண்டும் என்றால் நான் கட்டப்பட்டிருக்கிற நிலைமையை நான் ரிலீஸ் பண்ணால் மட்டும்தான் பார்க்குறவங்கெல்லாம் ஆண்டவர்கிட்ட வருவாங்க. அடுத்த வசனம் அடுத்து திருப்பி 46. அவர்களில் சிலர் பரிசேயரிடத்தில் போய் இயேசு செய்தவைகளை அவர்களுக்கு, இன்னைக்கு நீங்கள் வால் போஸ்ட் அடித்தோம், சோஷியல் மீடியாவில் போட்டும் யாரும் வரமாட்டேங்கிறாங்களே, காரணம் என்ன? இங்கே கட்டப்பட்ட நிலைமை இருந்துச்சுன்னு சொன்னால் அங்கே ஒன்றுமே நடக்காது. நம்ம எத்தனை மீட்டிங், எத்தனை ப்ரேயர், எத்தனை இது, அதை செஞ்சா இதை செஞ்சா, அப்படி செஞ்சா இப்படி செஞ்சா, ஆண்டவரே என்னுடைய கட்டுகளை அவிழ்த்து விடும், ஆண்டவரே என்னுடைய கால் கட்டுகளை அவிழ்த்து விடும், கை கட்டுகளை அவிழ்த்து விடும், முகத்தை மறைத்திருக்கிற எல்லா அனுபவங்களை மறைத்து விடும், ரட்சிப்பின் வஸ்திரத்தை எனக்கு தாரும், துதியின் ஆடையை எனக்கு தாரும், நீதியின் வஸ்திரத்தை எனக்கு தாரும். ஹல்லேலூயா. இதற்கு செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், இந்த வஸ்திரம் நம்மை விட்டு கலற்றப்பட வேண்டுமானால், அகற்றப்பட வேண்டுமானால் ஒன்றே ஒன்று நாம் செய்தால் அது நடக்கும். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 3 முதல் 10 வசனங்கள், இந்த வசனத்தை வாசித்து நாம் முடிக்கலாம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 3 முதல் 10 வசனங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோட கூட மகிமையில் வெளிப்படுவீர்கள். ஆகையால் நீங்கள் கிறிஸ்துவோடு கூட வெளிப்படுவீர்கள். ஆகையால் நீங்க என்ன செய்யணும்? மரண வஸ்திரத்தை கலட்டணும். அந்த மரண வஸ்திரம் என்னது? ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்கள். அப்ப எதுதான் தப்பு பண்ணிக்கிட்டு இருக்குது? நம்ம யார சொல்றோம்? ஒண்ணு சாத்தான சொல்றோம், இல்லாட்டி ஐயோ எங்க வீட்டுல இருக்கிறவங்களால தான். அங்க பிரச்சனையே யாரு? அவர் அவயவங்களை அழித்து போடுங்கள். இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும். நீங்களும் முற்காலத்திலே யாருக்குள்ளே பாவம் செய்து கொண்டிருந்த விக்கிரக ஆராதனையான பொருளாசையுடைய ஜனங்களுக்குள்ளே சஞ்சரித்த போது அவைகளையே செய்து கொண்டு வந்தீர்கள். இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளும் ஆகிய இவைகளையெல்லாம். நான் இப்போ எனக்கு ஆசையாக இருக்குது, அப்படியே ஒரு ப்ராக்டிக்கல் ஒர்க் பண்ணணும்னு. இப்படி ஒன்றா சொல்ல நம்ம சுற்றி இருக்கிற துணியை அப்படியே சுற்றி கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளும் ஆகிய இவைகளை எல்லாவற்றையும் விட்டு விடுங்கள். ஹல்லேலூயா. கையை தட்டி இருக்கலாம்ல, அட்லீஸ்ட் என்னையை என்கரேஜ் பண்ணுறதுக்காக தட்டலாமே. அந்த அம்மா இவ்வளோ நேரம் கத்திக்கிட்டு இருக்குது, பாவம் கையை தட்டி கொஞ்சம் உற்சாகப்படுத்துவோம்னு. அடுத்து, ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். பழைய மனுஷன், எந்த மனுஷன்? கல்லறை மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு, எனக்கு உயிர் கொடுத்தாரு பாத்தீங்களா ஒருத்தர், லாசருவே, இவாஞ்சலினே, ஜெஸ்ஸியே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு பாத்தீங்களா, அந்த சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. புதிய மனுஷனை. அப்ப நீங்களும் நானும் யாரு?
புதிய மனுஷன் புதிய மனுஷி. அப்ப நமக்கு எது தேவையில்லை? பிரேத வஸ்திரம் தேவையில்லை. அப்ப நமக்கு எந்த வஸ்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது? ரட்சிப்பின் வஸ்திரம், துதியின் வஸ்திரம், நீதியின் வஸ்திரம். ஹல்லேலூயா. சரி, இப்ப வாசிங்க அடுத்தது 12 முதல் 14. ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட, ஐயா எங்க இருந்தோம்? மரித்து 4 நாள் ஆயிற்றே, நாருமே அப்படி கிடந்த நம்ம இப்ப வெளியே வந்தாச்சு. இப்ப ஆண்டவர் சொல்ற, நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியமும் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும். இப்ப என்ன செஞ்சோம்? இப்படி சுத்தி 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 எல்லாத்தையும் களைந்து போட்டோம். இப்ப என்ன செய்யணும்? இப்படி சுத்தணும். என்னது? பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் நீடிய பொறுமையையும் தரித்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி, ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால், உங்களை எழுப்பினது யாரு? கிறிஸ்து எழுப்பினாரு. அப்ப அவங்களை எழுப்பி விடுறது யாரு? நம்ம. அவங்களையும் அவர் எழுப்பி இருக்கிறாரு. பரவாயில்ல, கவலைப்படாதீங்க, வாங்க. ஹல்லேலூயா. ஒருவருக்கு ஒருவர் குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சற்குணத்தின் கட்டாகிய கிறிஸ்துவின் அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அப்ப இதை களைஞ்சு போட்டுறதுக்கு ஒரே வழி. என்ன வழி தெரியுமா? அவருடைய அன்பு எனக்குள்ள வந்துருச்சுன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் போயிடும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த அன்பு எனக்குள்ள வரணும். ஹல்லேலூயா. அந்த அன்பை பெற்றுக்கொள்ளுவோம். பிரேத வஸ்திரத்தை கழட்டி எறிவோம். நமக்கு முன்பதாக இருக்கிற எல்லா கல்லுகளையும் அகற்றி விடுவோம். நிச்சயம் கர்த்தர் இந்த நாளிலே உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். உங்களை மறுபடியும் உயிர்ப்பிக்க போகிறார். கர்த்தர் உங்களை எழுப்ப போகிறார். கர்த்தர் மறுபடியும் உங்களை எழும்பி பிரகாசிக்க செய்ய போகிறார். ஹல்லேலூயா. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. அந்த மகிமை இந்த நாளிலே உதிக்க போகிறது. ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you. நாம் எல்லாரும் எழும்பி நிற்போம். வேதாகமத்தை வைத்துவிட்டு. ஹல்லேலூயா. இந்த மரணம் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் அல்லாமல், இந்த பிரச்சனை தேவ மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் அல்லாமல், இந்த தாமதம் தேவ மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் அல்லாமல் வேறு எதற்கும் இல்லை. இன்னைக்கு